14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஏன் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுறேன்னா, இது நான் எங்க அப்பா லேப்டாப் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். ஆனா இந்த வாட்டி அந்த லேப்டாப் யூஸ் பண்ணல, இது என்னோட லேப்டாப். வீடியோ ரொம்ப கர்ண இருக்கு. ஸோ சரி, எதுக்கு வீடியோ ஆன் பண்ற, நீங்களே பாருங்க. டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. என்னாலேயே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. என்ன இழவியா இது? பரவாயில்ல, இது இப்போதைக்கு இது போகும். ஸோ வெல்கம் டு ஸ்டம்ப் மைக் அனாலிசிஸ். இன்னைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான வீடியோவா இது இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீங்களும் ஸ்டோரிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் என்னோட கடைசி வீடியோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு விஸ்காம் வந்துட்டு ஃபைனல் இயர் வந்துட்டேன். ஸோ ஃபைனல் இயர் வந்துட்டதுனால எனக்கு நிறைய ப்ராஜெக்ட் அது இதுன்னு வந்துட்டு இருக்குது. ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் நான் தனியாக பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அந்த நிறைய சில வேலைகள்லாம் இருக்கிறதுனால இதையும் அதையும் எல்லாத்தையும் என்னால் சேர்த்து வச்சு பண்ண முடியும். ஸோ அதனால இதுல இருந்து கொஞ்சம் பிரேக் கொடுத்து நம்மளோட ப்ரொஃபஷனை கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இதை விட்டு போறேன். மேபி ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு சான்ஸ்ல மறுபடியும் நான் வரேன் கண்டிப்பா. வந்துட்டு இது என்னோட கடைசி வீடியோவா இருக்கும். சரி, ஓகே. போறதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ஜாலியா, 3 பேரும் ஜாலியா கொஞ்சம் பேசிட்டு இதுவா போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கணும்னு நினைச்சேன். ஸோ அவங்கள கூப்பிட்டுலாம். நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு ஆரம்பிச்ச ஒரு சேனல், ஆசைப்பட்டு உருவாக்க ஒரு சேனல். நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருந்தீங்க, இனிமேலும் கொடுங்க. பட் இப்போதைக்கு நான் இருக்க மாட்டேன், அவங்க 2 பேர் தான். ஸோ கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இதையே என்னால கண்டினியூ பண்ணிட்டு இருக்க முடியாது, எனக்கு ப்ரொஃபஷன் எடுத்து வேற. ஸோ அதனால அதை நோக்கி நான் போய் ஆகணும்னால இந்த இதுவை நான் இது பண்றேன். இப்போதைக்கு இதெல்லாம் வந்துட்டு யோசிக்காம நம்ம வந்துட்டு நீ கொஞ்சம் ஜாலியா எடுத்துட்டு போலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வந்துருவாங்க, வந்தோடனே நம்ம கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெல்கம் டு ஸ்டம்ப் மைக் அனாலிசிஸ். வெளில எனக்கு தெரிஞ்சு ஏகே தான் வருவாருன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம வீடியோ ஆஃப் பண்ணிடலாம். என் தலைவனை பாருங்கடா, புது கெட்டப்ல வந்திருக்கிற என் தலைவனை பாருங்கடா. ஓம் நமோ வெங்கடேசா. ஆஹா, அருமையான ஒரு புது கெட்டப்ல வந்திருக்காரு நம்ம தலைவரே. ஸ்டைல பாரியா, அவர் கண்ண பாரியா, அவர் கலர பாரியா. மோசமான ஒரு நிலைமையில இருக்குது என் கேமரா. பரவாயில்ல, ஒன்னும் பரவாயில்ல. ஏகே வந்துட்டாரு. அவர் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் அமைதியா தான் இருப்பாரு. வார்ம் அப் பண்ணிருப்பான் இந்த மாதிரி. என்ன சுடு தண்ணி குட் பாஸ். என்ன ப்ரோ டக்ல ஆயிட்ட? சொன்னல ப்ரோ, திருப்பதி போனேன்னு. ஆமா ப்ரோ, பஸ் கட். பஸ் கட். என்ன எப்படி இருக்கு? ரொம்ப மோசமான நிலைமையில என் கேமரா இருக்குடா. ஐ அம் சோ சாரிடா. இன்னைக்கு மெயினா லேப்டாப் கிடைக்கலடா. ஒரு நிமிஷம். ஐயோ திருப்பி போய் ப்ரோ 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 சப்ஸ்கிரைப் டு ஸ்டம்ப் மைக் அனாலிசிஸ். சீரியஸா படிச்சிட்டு இருக்காங்களா? இல்ல ப்ரோ, உட்கார்ந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். என்னப்பா கையில நல்ல ராக்கி இருக்கு. அவர் திடீர்னு திரும்பி பார்த்தாரா? you know you are going to be in the YouTube video. அப்புறம் நண்பர்களே, வாழ்க்கை எப்படி போகுது? இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் வீடியோ நினைச்சுக்காதீங்க. இது ஒரு ஃபேர்வெல் வீடியோ இருக்க போது. 1 மந்த் நாங்க வீடியோவை போடல. லாஸ்ட் டைமும் ஒரு 1 மந்த் வீடியோ போடல. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் வீடியோ. எங்கடா வீடியோன்னு
ஆனா இந்த வாட்டி உண்மையிலேயே 1 மந்த்தா வீடியோ போடல, அது தெரியுமா உனக்கு? தெரியும்டி. என்ன நீதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புது எடிட்டர் வந்துட்டு நம்மள கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஜாயின் பண்ணுவாங்க. அது யாருன்றது நாங்க இப்ப சொல்ல மாட்டோம், அப்புறமா சொல்லுவோம். எனக்கு தெரியும். இவனுக்கு மட்டும் தெரியும். ஏய் நீ சொல்லாதடா அமைதியா. ஓஹோ யாருடா? ஏய் அப்புறம் சொல்லுவோம்டா, வெயிட் பண்றேன். உங்களுக்கு ஆனா நீ எக்ஸ்பெக்டே பண்ணல. யாரு? பொண்ணு எடிட்டரா ப்ரோ? பொண்ணு யாரும் இல்ல. நீ அமைதியா இரு, ரிவீல் பண்ணுடா. பை தி வே, these are the Rakis I got for the Raki. அந்த ஒரு ப்ராப்ளம் ப்ரோ, நீ சாப்பிடும்போது அந்த ராக்கி ரைஸ்ல போடும், கறில போடும். அந்த இது பாரு, சுருட்டி வச்சிருக்கேன் பாரு, நல்லா உள்ள அப்படியே உள்ள போட்டு நொந்தி வச்சிருக்கிறேன் ஒரு இதுவும். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நான் வந்து கை கழுவிட்டு வந்து அந்த என்னது அந்த நீல் ஃபுல்லா அப்படியே என்னது ஈரமா இருக்கும்ல, அதை வச்சு நீ வந்து ரெக்கார்ட் எழுது, அப்படியே பெயிண்டிங் எடுக்கும், பெயிண்டிங்கா இருக்கும் தண்ணியோட. சிக்கன் குழம்பு ஊத்தும் போது அப்படியே குழம்புக்குள்ள போயிட்டு வருதுடா. நான் என்ன இதுல இருந்தாடா நக்கி எடுக்க முடியும்? சரிப்பா, ரொம்ப நேரம் ஆச்சு. டாபிக் என்னன்னு சொல்லி இன்னைக்கு ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இன்னைக்கு டாபிக்கே இல்ல. சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்துட்டு தெரியாத நிறைய விஷயம்லாம் இன்னைக்கு சொல்லலான்ட்டு ஒரு முடிவுல இருக்கோம் நாங்க. என்னன்னா வந்துட்டு எங்க 3 பேரு தெரியும், ஆனா எங்க 3 பேர் தெரியாதுல உங்களுக்கு. ஐயோ டேய், என்ன அப்படியே சொல்ல போற? என்னடா ஏதோ தெரியாத மாதிரி நடிக்கிற பாத்தியா? கேளு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. பண்ணிருக்கான்ட்டு பாருங்க. நான் சொல்லல, நான் இது என்னமோ பண்ணிருக்கேன். ஐயோ இல்ல ரொம்ப ஓவரா இருக்குப்பா, நீயே மாட்டிக்கிட்ட. பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் கொண்டு மாட்டி இருக்குது. இன்னைக்கு ஃபுல் என்டர்டெயின்மென்ட் தான், வாங்கடா. எனக்கு விஷால தூக்கிடலாம். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சரி, புது எடிட்டர் வந்து பொண்ணுன்னு சொல்லி எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தான் நீ வந்து பொண்ணுன்னு சொல்லி ஜெண்டர் நீ ஸ்பெசிஃபை பண்ணிட்ட விஷாலுக்கு. அப்புறமா எப்படியோ தெரிஞ்சு போச்சு, புது எடிட்டர் வந்துட்டு ஒரு பொண்ணு தான். ஆனா அது யாருன்னு நாங்க அப்புறமா சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு அவங்க ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தோன்னு வைங்களேன். சரி ஓகே, ஐனீஷ் குமார், உங்களோட ஹிஸ்டரிய பத்தி. டேய், எனக்கு ஒரு ஹிஸ்டரி இல்லடா, நீ தான் சொல்லடா ஹிஸ்டரி. விஷால் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரா? ஐனீஷ் குமார் என்ன நீ லாஸ்டா? நான் எனக்குலாம் ஒரு ஹிஸ்டரி இல்ல. நீதான் விஷால், நீதான் ஸ்டார்ட். இப்போ வந்துட்டு இதெல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்து சொல்வாரு. இது ஸ்டார்ட் பண்ணனும்னா நாங்க வந்துட்டு 8 வருஷம் பின்னாடி போகணும். 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷம் ஆயிடுச்சு. 7 சாரி, ஓகே, 7 வருஷம் பின்னாடி போகணும். சொல்லுப்பா. அப்ப நம்மளோட ஏஜ் 13 அப்பா. 13. நமக்கு 13 இருக்கும். 13 இருக்கும்போது மீட் பண்ணி ஐயோ. சோ எப்போ 2018ல எனக்கு ஞாபகம் இருக்கு இவனை ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணது. கொய்யால மறக்கவே மாட்டேன் அந்த இன்சிடென்ட். சோ அது வந்து எதுக்குன்னா, நான் எங்க அப்பாவுக்கு சேலம்ல இருந்து சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அண்ட் அதுவும் அந்த ப்ரீவியஸ் ஸ்கூல்ல 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எல்லாம் லீவ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் டே போனேன் காலேஜ் ஸ்கூலுக்கு. போயிட்டு அதுக்கப்புறம் அங்க உக்காந்தா லைக் இந்த மாதிரி ஆனுவல் ரிசல்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. அது பார்க்க வரும்போது இந்த மாதிரி எங்க அப்பா சொல்றாங்க என்கிட்ட, இந்த மாதிரி டிசி வாங்கணும், சென்னை டிரான்ஸ்பர் வந்துடுச்சு, போறோம்னு. ஆனா மவனே இங்க வந்த உடனே ட்விஸ்ட். அதுக்கப்புறம் வந்தேன். என்ன கஷ்டம் இதுவா போச்சு போட. இது ஒரு புது வைபா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ, அதுக்கப்புறம் அங்க இருக்கும்போது வேற உலகம், இங்க வந்தோடனே அவ்வளவுதான். வந்தேன் காலேஜ் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே. எனக்கு தெரியாது இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சைத்தன்யால. அட்மிஷன் வாங்கிட்டேன். அதுக்கு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்தபோது ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் தெரியும் கிளாஸ், எந்த கிளாஸ்ன்னு தெரியாது. நான் போனேன். அவர் சன்ஸ்கிரிட் டீச்சர். எனக்கு எந்த சப்ஜெக்ட்னு தெரியாது, பட் அதுக்கப்புறமா தெரிஞ்ச அவர் ஒரு சன்ஸ்கிரிட் டீச்சர். கேட்டேன் 8th கிளாஸ் எங்க சார்ன்னா அந்த லாஸ்ட் ரூம்னு சொன்னாங்க. நான் சரிப்பா நானும் போய் உக்காந்துட்டேன். நீங்க நான் கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் இல்ல நான் என்டர் ஆனேன் லைஃப்ல. சோ என்னன்னா வெயிட்ரா.
சோ எப்பவும் போல அதாவது வழக்கமா நானும் என் ஃப்ரெண்டும் சும்மா டீச்சர் வரதுக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு வாக்கிங் போயிட்டு இருப்போம். சும்மா அப்படியே வந்துட்டு காரிடார் எட்டி பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருப்போம். திடீர்னு வந்துட்டு அதாவது செக்ஷன் வைஸ் இல்ல, இது பேட்ச் வைஸா பிரிஞ்சிருப்போம் எங்க ஸ்கூல்ல. சோ திடீர்னு புது பசங்க யாராச்சும் வந்தாங்கன்னா எங்க பேட்சுக்கு தான் வரணும். ஓகேவா, அவங்க பேட்ச் அந்த அவன் போன பேட்ச் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். சோ புது பசங்க வந்தாங்கன்னா எங்க பேட்சுக்கு தான் வரணும். நாங்க அந்த மாதிரி சும்மா வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அந்த பேட்ச்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஓடி வந்துட்டு டே அங்க ஒரு புது பையன் வந்துட்டு அழுதுன்னு இருக்கிறான்டா அப்படின்னா. புது பையன் வந்துட்டு அழுதுன்னு இருக்கிறான், என்னடா சொல்ற அப்படின்ட்டு நானும் போய் ஓடி போய் பார்த்தா இந்த நாதாரி. நான் போய் கேக்குறேன், டேய் என்னடா எந்த கிளாஸ்ரா அப்படின்ட்டு. இப்படி பார்த்தா இருந்துச்சு, ஐ டோன்ட் நோ, இப்படியே வந்துட்டான். ஏய் என்னடா பண்ற நீ ஏச்சு வரணும்டா, என்னடா பார்த்து இப்படி அந்த கூப்பிட்டா வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் தரணும். ஓகேவா, நான் இப்படி கூப்பிடுறேன் தம்பி எந்த இதுப்பா அப்படின்ட்டா ஒண்ணுமே இல்ல, இப்படி இருந்தா இப்படி எந்திரிச்சிட்டு ஐ டோன்ட் நோ, அவ்வளவுதான். அவ்வளவு எல்லாம் சொல்லல, பட் அவ்வளவு இல்ல, நீ ஒண்ணுமே சொல்லலப்பா, நீ ஒண்ணுமே சொல்லலடா, அவ்வளவோ சொல்லியா. அப்படியே போனேன், சரின்னு வந்தா சரி கூட்டிட்டு போனா அவ்வளவுதான். அந்த கிளாஸ்ல உட்காந்து அங்கதான் டெஸ்ட். சோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவனும் அமைதியா தான் இருப்பான். ஆல்மோஸ்ட் எல்லாம் நானே வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் அமைதியா தான் இருப்பேன். ஏன்னா நான் அவ்வளவோ யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், ஒரு 2 பேர் கூட பேசுவேன், அவ்வளவுதான். 9th ஸ்டாண்டர்ட்ல நிறைய பேர் புது பசங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா எகிரிடுச்சு 35 அப்படின்னு இருந்துச்சு. சோ அங்க வந்துட்டு நாங்க என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே நாங்க 2 பேர் அப்படியே ஒரு தனி இதுவா அப்படியே வந்துட்டோம். அங்க அவ்வளவோ யாருமே எங்களுக்கு செட் ஆகலையா. சோ அப்படியே நாங்க 2 பேர் அப்படியே தனி இதுவா வந்துட்டோம். சோ அதுக்குமா அந்த வருஷம் ஃபுல்லா நாங்க மட்டும் தான் சும்மா பேசிட்டு இருப்போம். சோ அப்போ அப்படி என்ன ஆயிடுச்சு, இவ எங்க வீட்டுக்கு வருது, நான் அவங்க வீட்டுக்கு போறது அப்படின்னு ஆயிடுச்சு. சோ அந்த 2019 இயர் வந்துட்டு இப்படி போயிடுச்சு எங்களுக்கு. சோ அவ்வளவோ யாருக்கிட்டயுமே பேசாம நாங்க 2 பேர் மட்டும் ஒரு தனி இதுவா அப்படியே வந்துட்டு இருந்தோம். 2020 அதாவது லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்னா அதுதான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, இது வந்துட்டு ஜூலையோ என்னமோ ஒண்ணு நடந்தது. ஓகேவா, அப்போ நீ சும்மா வந்துட்டு ஏதோ இது பண்ணலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்போ அக்கா இருந்தாங்க. அப்போ அக்கா இருக்கும்போது நீ சும்மா அப்படியே நாங்க அப்படியே பேசணும். அவங்க வந்துட்டு என்ன படிக்கிறீங்க, நல்லா படிங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறமா வந்துட்டு செப்டம்பர் 5 இவனோட பர்த்டே. அப்போ வந்துட்டு வீட்டுக்கு வந்தான், அவன் சொன்ன மாதிரி அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, அக்டோபர் 16 ஓகேவா எங்க அக்காவோட பர்த்டே. நான் அதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு எங்க அக்கா வீட்டுல இருந்தேன். இவன் கூட போன் பேசிட்டு இருந்தேன் நானு. எல்லாருக்குமே தெரியும் இவன் கூட தான் நான் எப்பவுமே பேசுவேன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்துட்டு என்னாச்சு, சும்மா ஒரு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். திடீர்னு எங்க அக்கா வந்துட்டு அவனையும் கூப்பிடுறா பர்த்டேக்கு அப்படின்ட்டாங்க. இது நல்ல ஐடியாவா இருக்கு, வாடா பர்த்டேக்கு வாடா அப்படின்ட்டு இது பண்ணோம். அடுத்த நாள் வந்தான். எங்க பெரியப்பா பெரியமா அப்புறம் எங்க ரிலேட்டிவ்ஸ் சில பேர் எல்லாரும் கூட அப்படியே ஜெல் ஆயிட்டான். அதுல இருந்து நானும் சும்மா லைக் ரிலேட்டிவ்ஸ்லால நல்லா ஹாய் அந்த மாதிரி நார்மலா பேசினேன். கொஞ்சம் பண்ணா பேசினாங்க, நானும் பண்ணா பேசினேன். அக்கா பர்த்டே முடிஞ்ச ஒரு 1 வீக்ல வந்துட்டு எங்க அக்காக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. அதுல இன்னொரு ட்விஸ்ட், அதுக்கு முன்னாடி நாளும் இவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அப்போ எங்க அக்கா சொன்னாங்க, டே என்கேஜ்மெண்ட் சொல்றா அப்படின்ட்டு. இது நல்லாதான் இருக்கு, கூப்பிடுவோம் நம்ம அப்படின்ட்டு, டே வாடா அப்படின்ட்டு. சோ இதுக்காக நாங்க வந்துட்டு ஷர்ட் எல்லாம் ரெடி பண்ணி, கோட் எல்லாம் ஒரே மாதிரி கோட் எல்லாம் ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளான் பண்ணி கோட்டு ஒயிட் ஷர்ட் எல்லாம் பிளான் பண்ணி போய் அங்க ஆக்சுவலி நியாயப்படி பார்த்தா நானும் எங்க அண்ணனும் வேலை செஞ்சிருக்க வேண்டியது. நாங்க 3 பேர் அந்த என்கேஜ்மெண்ட் தூக்கி நடத்தணும். நாங்க இப்படி நாங்க 3 பேரு, ஒருத்தர் கூட இப்படி இப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே ஒரே இவன் அந்த டிபார்ட்மெண்ட் பாக்குறான்னா நான் இந்த டிபார்ட்மெண்ட் பாக்குறேன், எங்க அண்ணா அந்த டிபார்ட்மெண்ட் பாக்குறான், அப்படியே ஷிஃப்ட் மாறிக்கிறோம். அதாவது ஒரு கெஸ்ட்னா வந்துட்டு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஒரு 8:30 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. நாங்கெல்லாம் வந்துட்டு 12:30 மணி 1 மணி வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அது மாதிரிதான் இவன் வீட்டுக்கு போனான். ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். அதுக்கு வந்துட்டு நான் போறனோ இல்லையோ, என்னடா பார்த்து வரலையா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இதுவாயிட்டான் அப்படியே. சோ லிட்டரலி ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா அவன் இல்லன்னா அது ஒரு மாதிரி இதுவாதான் இருக்கும். அது முடிச்சுட்டு வந்துட்டு சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு எவனாச்சும் நீ கூட பண்ண மாட்டடா,
சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு நாங்க முன்னாடியே பிளான் பண்ணி நாங்க லீவ் போட்டோம். ஸ்கூல் இருந்தது அப்போ, நாங்க லீவ் போட்டோம். அதுவும் டான்ஸ் சிங்கிங் நாங்க டான்ஸ் வந்து நாங்க ஒரு 1 வீக்கா பிராக்டிஸ் பண்ணி அந்த நாள் எனக்கு லீவ் போட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அங்க போய் ரிஹர்ஸ் பண்ணி காஸ்டியூம்லாம் எடுத்து அநியாயம் பண்ணிட்டோம் நாங்க. ரிசப்ஷன் நைட்டு ஆக்சுவலி பிளான் என்னன்னா இவன் ரிசப்ஷன் மட்டும் வரதான் பிளானு. ஆனா நான் அவங்க அம்மா கிட்ட பேசி ஆன்டி காலைல நான் அமுச்சு விடுறேன் அவனை, நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா நாங்க மட்டும் முடிச்சிட்டு இருந்தோம். என்னன்னா எங்க அக்காக்கு மேரேஜ் ஆகுற நாள் அன்னைக்கு எங்களுக்கு எக்ஸாம், அதுதான் ப்ரீ ஃபைனல் எக்ஸாம் எங்களுக்கு. அந்த டைம்ல எங்க அக்காவோட மேரேஜ். சோ நாங்க என்ன பண்ணிட்டோம், சரி ஓகே மேரேஜ் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் உட்காந்து படிச்சிட்டு இருக்கிறோம். அது எங்க உட்காந்து படிச்சு, அதாவது அந்த ரிசப்ஷன் அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, அதுல மாப்பிள்ளையும் பொண்ணு உட்காருவாங்கல்ல, அங்க விட்டு கால் மேல கால் போத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு நாங்க படிச்சிட்டு இருந்தோம். கையில மேத்ஸ் டெக்ஸ்ட் புக் இவ்ளோ டெக்ஸ்ட் புக் இப்படி உட்கார்ந்து இந்த மாதிரி இப்படி உட்கார்ந்து அப்படியே பத்தி எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்குதா அப்படின்ற மாதிரி. இவன் அன்னைக்கு ஒரு 1 hour தூங்கிட்டான். இவனும் அண்ணன் தூங்கிட்டான், நான் தூங்கல. நான் சும்மா அப்படி இப்படின்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காஃபி குடிச்சேன். இவன் தூங்கவும் இல்ல, மேரேஜ்ல காலையில அவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு அப்படியே போய் எக்ஸாம் எழுதுனான் அவன். அதுக்கப்புறம் 11th ஸ்டார்டிங்ல வந்துட்டு அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2 monthsக்கு லாக்டவுன் போட்டாங்க திடீர்னு. 2 to 3 months லாக்டவுன் போட்டாங்க. அப்போ வந்துட்டு என்னாச்சு, அப்பப்போ எங்க அக்கா வீட்டுக்கு போற மாதிரி இருந்தது. அக்கா அப்போ வந்துட்டு பிரெக்னெண்டா இருந்தாங்க. சோ வந்துட்டு சரி எதுக்கு தனியா போயிட்டு வாடா போவோம், அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்ல, நான் வந்துட்டு போன் அடிப்பேன், டேய் அக்கா வீட்டுக்கு போறேன்டா, 2 minutes வந்துடுறேன்டா அப்படின்னு வந்துருவான். அவ்வளவுதான். அதுமா வந்துட்டு 11th standard முடியும் போதே இவன் வந்துட்டு ஹைதராபாத் கிளம்பிட்டான். இவனை எங்க வீட்டுல வைக்கிறதுக்கு எவ்வளவோ பிளான் பண்ண முடியல. இவங்க அம்மா சொல்றாங்க, என்ன நீ வீட்டுல சொல்லு, நீ எங்க வீட்டுலதான் இருக்கிற, நீ இதுவும் உன் வீடுதான். அது என்ன மிரட்டுறாங்க எங்க வீட்டுல, என்ன கிளம்புற, மூடிட்டு வீட்டுக்கு வா, சோறு ரெடியா வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி கன் பாயிண்ட்ல வச்சிருக்க மாதிரி வச்சிருக்காங்க என்ன. ஆண்டி நான் ஒன்னும் பண்ண முடியாது, வீட்டுல என்ன டெசிஷன்னா அதுதான். சரி அங்க ஹாஸ்டல் முடியல அதுன்னு ஹைதராபாத் ஸ்கூல் பாத்துட்டாங்க. அங்க இருந்து அதுக்கப்புறம் ஹைதராபாத் வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே சும்மா ஹைதராபாத் பாக்கலான்னு ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல காமிச்சிட்டாங்க அப்பா. சும்மா ஒரு கால் அப்படியே வச்சுட்டு திருப்பியும் ஹைதராபாத் அப்படி இப்படின்னு பார்த்து, அதான் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்தேன். அப்படியே ஒரு ஓல்டு ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி ஒரு வைப்ஸ். ஸ்கூலுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் தென் டைரக்டா இந்த மாதிரி அப்பாவும் கூட வந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் நீ வந்துட்டு உள்ள வந்துட்டு என்னது ஃபர்ஸ்ட் அப்படியே பார்த்த சைடுல பார்த்தோன்னே பொண்ணு பையனும் 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்தாங்க. ஓகே, அது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டோம்ப்பா. ஓகே, வந்து உட்காந்து நார்மலா ஆச்சு. ஓகே, பட் நான் என்டர் ஆன உடனே இந்த மாதிரி லெஃப்ட் சைட்ல பார்த்தேன். ஓகே, எங்க ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு ஒரு பையன், இங்கேயும் ஸ்லோ ஸ்ட்ரென்த் தான், பட் ஒரு பொண்ணு ஒரு பையன். ஒரே ஒரு நிமிஷம் கடைசி வீடியோ அதுமா எங்க அம்மாவை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவங்க தான் எங்களோட அம்மா. ஹலோ, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்களா? கலெக்ட் ஆயிருக்குடா. கடைசி வீடியோ அதுமா எங்களோட அம்மாவை நாங்க என்னோட அம்மாவை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். கண்டினியூ பண்ணுப்பா. சோ வந்து பார்த்தா லெஃப்ட் சைடு லாஸ்ட் பெஞ்ச்ல ஒரு பொண்ணு ஒரு பையன் சேர்ந்து உட்கார்றாங்க பக்கத்துல. அண்ட் அதுவும் ஓகே, நார்மலா உட்காருவாங்க. ஓகே, பட் வெளியில ஒரு எக்ஸ்பிரஷன் இல்ல, பட் உள்ளார அப்படியே எனக்கு டக்குன்னு ஆயிடுச்சு. எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என் கூட இருந்த வரைக்கும் உனக்கு பொண்ணுங்கிட்டே பேச தெரியாது. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்றது கேளு. இங்க வந்த கம்பரம் கூட பொண்ணுகிட்ட அவ்வளவு ஒண்ணும் பேசல. பொண்ணுங்க தான் இவன்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க, ஆனா இவன் தான் பேசல. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே,
உன் காதல் நான் தான் என்று பட் எதுக்குன்னா ஏதாச்சும் நம்ம தப்பா சொல்றோம்னா லைக் நார்மலா நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவங்களுக்கு தப்பா புரிஞ்சிருச்சுன்னா அவள்தான் என் லைஃப் காலி. இல்ல 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 அவ்வளவு சீரியஸா சொல்றான். ஏதோ பெருசா ஏதோ தப்பா ஏதோ சொல்ல போறான் சொல்லிட்டு அப்படியே அவ்வளவுதான் கழிச்சு அதுக்கப்புறம் என்ன ஸ்கூல்ல இருந்து ரெஸ்டிகேட் ஆயிருவான் அப்படி இப்படியே சொல்றான். அப்படியே சொல்ல போறேன் உட்காந்து சொல்லலாமா வேணாமா ஏமா உன்னோட கிளாஸ் ஒர்க் கொஞ்சம் ரெஃபர் பண்ண தெரியாமா, அவ்வளவுதான். இது சொன்னதுக்குமா வீட்டுக்கு போய் ஐயோ தெரியாம ஒரே நிமிஷம், இது அப்படியே ஆச்சு, ரியல் ஆச்சு. இது என்னடா சொல்றேன், இந்த ஸ்கூல்ல என்னடா ஆச்சு? டேய் ஆச்சு, நீ தப்பு, நீ போய் சொல்லாத. என்னது இவன்ட்ட போயிட்டு பொண்ணுட்ட வந்து போயிட்டு டேய் நோட் புக் கொண்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். இவன் என்னன்னா போறவே 5 நிமிஷம் எடுத்தாடா, போயிட்டு பேசுறதுக்கு 5 நிமிஷம், நோட் புக் கொண்டு வரதுக்கு 5 நிமிஷம், 10 நிமிஷம் சும்மா போயிட்டு ஒரு நோட் புக் வரும் அது கேக்குறதுக்கு. இப்படாவா ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து இங்க இருந்து கேட்டதுக்கு நீ சென்னைன்னு சொன்ன தமிழ்காரன் சொல்லி இவனும் தமிழ் சொல்லி என்ன வந்து சொன்னாங்க. இவன் பகல்ல போய் உட்காரு, இவன் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி என்கிட்ட அனுப்பிச்சுட்டாங்க போன. அது என்னன்னா நான் தெலுங்கு தான், ஓகே பான் தெலுங்கு எல்லாமே தெலுங்கு தான். நானு சும்மா அந்த 6 இயர்ஸ் நான் தமிழ்நாடுல இருந்தேன். சோ அதுக்கு ஹைதராபாத் வர முன்னாடி சென்னையில இருந்தேன். சோ யூஸ்வலி நம்ம எங்கல இருந்து வந்தோம்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஏரியா தான் சொல்லுவோம். சோ சென்னைன்னு சொன்னாங்க, எல்லாரும் நான் தமிழ்காரன்னு நினைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ தமிழா, ஓகே இவனும் சென்னை தான், இவனும் தெலுங்கு தெரியாது, எதுவும் நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, நீங்க பிரதர்ஸா? ஆமா ஐயோ அது என்ன கேளு நம்ம கிளாஸ் டீச்சருக்கு வந்து இந்த மூஞ்சியும் சேம் ட்வின்ஸா வச்சு இல்ல பார்த்துன்னு சொல்லி என்ன கூப்பிடுவாங்க, ஐநூறு சொல்லி இவனை கூப்பிடுவாங்க. ஆனா இவ்வளவு வாட்டி நீ வந்து என் வீட்டுக்கு எல்லாம் வந்து போயிருக்கேன், அவ்வளவு நான் வீட்டு வந்து வெறும் பிரதர்ஸ் மாதிரி ஆயிட்டோம். அந்த ஒரு வருஷத்துல பிரதர்ஸ் மாதிரி ஆயிட்டோம். இப்ப பிரதர்ஸ் தான், பட் அப்போ எவ்ரிவன் இமேஜின் என்ன ஒரு 2 ட்வின்ஸ் பிறப்பாங்க, அதுல இருந்து ஒரு ட்வின் அப்படியே தொலைஞ்சிடுவான், அந்த மாதிரி ஸ்டோரி கிரியேட் பண்றாங்க. இவன் ஆப்சன்ட்னா ஏய் பார்த்துங்கடா என்று கேட்பாங்க, நான் ஆப்சன்ட்னா ஐனிசிங்கன்னு கேட்பாங்க. எனக்கு இது இவன் வந்துட்டு சொல்லிட்டு லீவ் போட்டா கூட பரவாயில்ல, சில டைம் சொல்லாம லீவ் போட்டுருவான். சொல்லாம லீவ் போடும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டா சமாளிச்சிருவான்டா, ஸ்டார்ஸ் வந்துட்டு வேற யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ அதே என்கிட்ட கேக்குறேன், என்கிட்டயே சொல்லாம தான் லீவ் போட்டு அந்த நாய். செப்டம்பர் 8 மேரா என்ட்ரி இந்த 2 பேர் லைஃப். அது அப்போ வரைக்கும் இவனும் கால்ல பேசிருக்காங்க. ஓகே நார்மலா இவனுக்கு கால் பண்ணும்போது டேய் இங்க ஹைதராபாத்லயும் ஒருத்தன் சென்னை இருக்கான், ஒரே ஒரு வாட்டி தான் பேசினேன், அதுவும் ஒண்ணுமே இல்ல. ஹலோ ஹாய் ப்ரோ, நீங்களும் தமிழா? நானும் தமிழ். சூப்பர் ப்ரோ. கொஞ்சம் ஈக்குவல் மேட்ச் வைப்ஸ்னு தெரிஞ்சிருச்சு ஈக்குவல் 2 பேருக்கும். தென் இவன் நான் என்ன பண்ணிட்டேன், அதாவது எங்க 12th அந்த மிட் டர்ம் எக்ஸாம்னு ஒண்ணு நடக்கும், குவார்டர்லி ஐ மீன் ஹாஃப் இயர்லி எக்ஸாம். சோ அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு எங்க அப்பா திடீர்னு வந்துட்டு கேட்டாரு என்கிட்ட, எனக்கு ஐடியா இல்ல, எங்க அப்பா தான் திடீர்னு வந்துட்டு ஹைதராபாத் போலாம் அப்படின்னு வெக்கேஷனுக்கு. ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை, வாங்க போலாம் அப்படின்ட்டு நானும் சொல்லிட்டேன். ஸோ அந்த செப்டம்பர் 2 அந்த டைம்ல தான் நான் போனேன். கரெக்டா பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் பார்ட். ஆமா அப்பதான் போனோம் நாங்க. ஸோ நான் போனேன், ஃபேமிலியா போனேன் எல்லாம் ட்ரெயின்ல. ஸோ நான் வந்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பதான் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் முதல் முறையா இவனை பார்த்தேன் நானு. அப்போ டைரக்டா நாங்க 2 பேரும் மெட்ரோல போய் இவனை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இவன் ஃப்ரெஷ் ஆயிட்டான். அதுக்கப்புறம் டைரக்டா கிரவுண்டுக்கு வந்துட்டோம். ஆமா எதுவுமே இல்ல, சாப்பிடுறியாடா அதெல்லாம் கிடையாது. வாடா கிரிக்கெட் ஆனா அதுக்கப்புறம் அதாவது பேட்டை ஒழுங்கா பிடிக்க சொல்லி தந்த பெருமை, பாலை ஒழுங்கா போடி சொல்லி தந்த பெருமை எல்லாம் என்னையே சேர்ந்தான். பேட் இப்படி பிடிச்சிட்டு போனா தான் வந்துட்டு அந்த இது கரெக்டா சொல்லி இப்படி பிடிக்கணும், இந்த கிரிப் இப்படி வைக்கணும், இப்படி ஸ்டாண்ட் நிக்கணும், பால் வந்துட்டு இப்படி இது பண்ணும் அப்படின்ட்டு எல்லாம் அவனுக்கு முதல்ல அந்த ஐடியாவை கொடுத்தது நான் தான். அதுக்கு முன்னாடி நீ இப்போ கிரிக்கெட்ல எவ்வளவு இதுவா இருக்கிறான், அப்ப முன்னாடி அவனுக்கு கிரிக்கெட்டே பிடிக்காது.
நான் வாலிபால் விளையாடலான் ஆமா வாலிபால் கொண்டு வந்து கிரிக்கெட் போடுறா வாலிபால் போலாண்டா அப்படின்வா. நான் தான் கிரிக்கெட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். நான் இவன் கிரிக்கெட் விளையாடுவான்னு நான் என் வீட்ல இருந்து வாலிபால் எடுத்து வந்தேன். ஆமா நான் கிரிக்கெட் விளையாட கூப்பிடுவேன். ஆனா இவன் வாலிபால் எடுத்துட்டு வருவான். நான் வேணும்னே நீ வாலிபால் எடுத்துட்டு வந்துக்கோ பரவாயில்ல, நான் கிரிக்கெட் பேட் பால் எடுத்துட்டு வருவேன். நம்ம கிரிக்கெட் தான் ஆடுறோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்க 3 பேரோட ஹிஸ்டரி. சோ எங்க ஜர்னி 2018ல ஆரம்பிச்சு இப்போ 2025 வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. 2026 போகும், 7 போகும், 8 போகும், 30 போகும். அதுக்கு என்ன சாகுற வரைக்கும் போகடா. எஸ் அவ்வளவுதான். யாராச்சும் ஒருத்தன் இல்ல 3 பேர் வரைக்கும் போகும். எஸ் ஏன்னா இப்போ வந்துட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த சேனலுக்காக தான் நாங்க ஒன்னா இருக்கோம் இப்போ அப்படின்ட்டு. என்னோட டைரக்ஷன் டீமும் இவங்க தான். லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை டைரக்ஷன் டீம். இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்கள நீங்க அடுத்து நீங்க பாப்பீங்க கண்டிப்பா. நான் இப்போ ரிவீல் பண்ணல. சோ இவங்க என்னோட டைரக்ஷன் டீம் பாப்பீங்க. எஸ் பிக் ஸ்கிரீன்ல பாப்பீங்க. இன்னும் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சரி இன்னொரு க்ளூ தர, அவங்க தான் இந்த சேனலோட அடுத்த எடிட்டரு. சோ அவங்க ரொம்ப பெரிய க்ளூ கொடுத்துட்ட. ஐயோ ஐயோ இவ்வளவு பெரிய க்ளூ கொடுத்துட்டடா நீ. இத வச்சு கண்டுபிடிச்சுக்கோட. ஆமா ஆமா, இதான் என்னோட டைரக்ஷன் டீம். அதனால இது வந்துட்டு முடிய போறது இல்ல, எப்பவுமே போயிட்டே தான் இருக்கும். என்னன்னா நான் வந்துட்டு இப்போதைக்கு கொஞ்சம் இங்க இருந்து வெளில போய் போறேன், மத்தபடி வேற எதுவுமே இல்ல. சோ திருப்பி வரவ அது எப்பயாச்சும் வரவ. ஆமா அது எப்பயாவது ஒரு வாட்டி ரேரா டைம் கிடைச்சா டக்குன்னு ஒரு கேப்ல வந்துட்டு போயிட வேண்டியதான். அந்த மாதிரி கண்டிப்பா வருவேன். இல்லட்டா என்னது இன்வெஸ்டிகேஷன் எபிசோட் பார்ட் 2 சொல்லி வருவான். டேய் வீடியோ கேடா சொல்லி வருவான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அதோட பார்ட் 2 எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வரும்னு தான் நினைக்கிறேன். நான் இவனுங்க பண்றதெல்லாம் வச்சு பார்த்தா இப்பவே எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றானுங்க பாருங்க. இல்ல எனக்கு வந்து ஒரே ஒரு சீஸ் மட்டும் சொல்ல கேளு விஷால். நீ வந்து எடிட்டிங் பண்ணல, நான் தம்ப்நெயில் பண்றேன். இவன் என்ன பண்றான் கேட்டாம் பார், நாக்கு புடுங்குற மாதிரி ஒரு கேள்வி. சொல்லு maybe 3 hours driving, 6 hours. ஐயோ இது ஸ்ட்ரகிள், இப்படி ஸ்ட்ரகிள். ஐயோ சோ फ्रेंड्स, இதுதான் இந்த இது. சோ இதோட அப்படியே வைண்ட் அப் பண்ணி நாங்க கிளம்புறோம். சோ இதுக்கப்புறமா இவங்க 2 பேர் பாத்துப்பாங்க. சோகமா தான் இருக்கு, பட் இருந்தாலும் போய் தான் ஆகணும். அப்பப்போ வந்துட்டு இருப்பான், பரவாயில்ல. எஸ் அப்பப்போ ஏதாச்சும் ஒரு டைம் கிடைச்சுன்னா நான் கேப்ல வந்துடுறேன். அது வரைக்கும் வந்துட்டு இவங்க 2 பேர் பாத்துப்பாங்க. புது எடிட்டர் வருவாங்க. சோ இதோட நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி பாத்துக்கோங்க, ஓகேவா? வீடியோஸ் அப்பப்போ போடுங்க. மை அனாலிசிஸ் எப்பவுமே ஓடிட்டே இருக்கும். நம்ம 3 பேரு மாஸ்க் பண்றோம். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. மைக் அனாலிசிஸ், V6 ப்ரொடக்ஷன்ஸ், V6 vlogs, நான் எடுக்கிற படத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்க. Thank you so much. இதோட முடிச்சுக்கலாம். பை பை பை, டாடா, signing out. உயிர் நாடி